வாங்கங்க, நான்வெஜ் பிரியர்கள் எல்லாத்துக்குமே மீன் குழம்பு பிடிக்காமல் இருக்காது. அதுலேயும் இன்றைக்கி சூப்பராக நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மீன் நம்ம க்ளீன் பண்ணுறதுல இருந்து மீன் நம்ம சூப்பராக உடையாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறது வரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குழம்பு ரொம்ப வேகமாகவும் வச்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு அம்மா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நெத்திலி மீன் எடுத்து அதோட மண்டையோட சேர்த்து இந்த குடலையும் சேர்த்து வெட்டிக்கிட்டாங்க. மீனுக்கு மேலே இருக்கிற அந்த முள்ளையும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வால் பகுதியை வெட்டிக்கலாம். ஒரு 2 மீன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நானாவே ஒரு இது ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு மண்டையை வெட்டிக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து உள்ளக்க இருக்கிற அந்த குடல் பகுதியை எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்கிற அந்த முள் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பின்னாடி இருக்கிற வால் பகுதியும் கட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மீதி மீன் கழுவுறதை விட இந்த நெத்திலி மீன் கழுவுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுற வேலை. நீங்கள் அருவாமனைக்கு பதிலாக சிசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீனெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டு நல்லா மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி விடணும். இது மீனில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு எடுத்துடும். நல்லா உப்பில் ஒரு பரட்டிட்டு தண்ணியை வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கிட வேண்டியதான். ஒரு 3-4 தடவை கழுவிக்கோங்க தண்ணி ஊற்றி. பாருங்கள், உப்பு போட்டு நம்ம கழுவுமே மீன் நல்லா பளிச்சுன்னு வந்துடும். அம்மா ஒரு 3 தடவை வாக்கில் தண்ணி பிடிச்சி மீனை கழுவிக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைய நரங்க அரைச்சிட்டு வந்துக்கோங்க. மைய அரைக்கக்கூடாது. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு சில் போல் தேங்காய் எடுத்து மைய அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் நம்ம நைய நரங்க அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா நமக்கு கலர் மாறி வர வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வதங்கி வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெங்காயத்தோட ஒண்ணு போல மையா வதங்கி வந்துடணும். பாருங்க, தக்காளி இருந்த இடமே தெரியாம நல்லா சூப்பரா வதங்கி வரவும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உரப்புக்கு ஏத்த மாதிரி புளிக்குழம்பு பொடி போட்டுக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் ஊத்திர வேண்டியதுதான். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு போல கலந்துக்கலாம். இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் ஊத்தணும். பாருங்க, இந்த அளவுக்கு குழம்பு அடர்த்தியா இருக்கணும். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இப்ப குழம்பு நல்லா நமக்கு ஒரு 2 கொதி வரணும். ஒரு 2 நிமிஷம் கிட்டக்க நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சி ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க. இனிமேல் மசாலா வாசம் போற வரை குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியதுதான். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கிட்டக்க நீங்க கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சைடெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். நம்ம ஊத்தின தண்ணி பாதி அளவா நமக்கு குறைஞ்சு வந்திருக்கும். இப்ப இதுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு தேவையான அளவு கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் மசால் வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மீனை போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மீன் ரொம்ப சீக்கிரமாவே வெந்துரும். ரொம்ப நேரம் அடுப்புல விட்டீங்க அப்படின்னா மீன் கலண்டு வந்துரும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீனை நாங்க கிளீன் பண்ணிட்டு உப்பு போட்டு விரவி வைக்கல. நீங்க மீனை கிளீன் பண்ணிட்டு உப்பு போட்டு விரவி வச்சிருந்தீங்க அப்படின்னா மீனை போட்டதுக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா மட்டும் போட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிண்டினாலும் மீன் உடைஞ்சிரும். நெத்திலி மீன் குழம்புக்கு மீன் அதிகமா போட்டா தான் குழம்பு ருசியா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு சின்ன வடச்சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்ப வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் இப்ப இந்த தாளிப்பு மீன் குழம்புல ஊத்திர வேண்டியதுதான். தாளிச்சு விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை நல்லா சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நமக்கு நல்லா ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். பாருங்க, நமக்கு நல்லா ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு. நமக்கு மீனுமே நல்லா உடையாம இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.